ஹாய் செல்ல வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.7 முதல் கணக்கு காரணிப்படுத்துக x பவர் 4 + 1 ஏதோ குறிப்பு கொடுத்துருக்காங்க. வர்க்கத்தை நிறைவு செய்யும் முறையில் முயற்சி செய்க. வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் x பவர் 4 + 1 ஈக்குவல் வர்க்கம்னாது ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் தான் 4 கிடைக்கும். அடுக்கடுக்காக வந்தால் பெருக்கணும் ப்ளஸ் இது என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸோ இது பாருங்கள், a² + b² வடிவத்தில் இருக்குதா. நமக்கு a² + b² வடிவம்னாவே இது தெரிஞ்சோம். a² + b² + 2ab ஈக்குவல் யார், a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போது a + b த a² + b² இருக்குது. எனக்கு யார் தேவையில்லை, ப்ளஸ் 2ab தேவையில்லை. அந்த பக்கம் போச்சுன்னா -2ab. தட் இஸ் ஈக்குவல் டு a + b த ஹோல் ஸ்கொயர். இதான் a, இதான் b. சொன்னால் புரியுதா? a² + b² மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்தாவே நம்ம 10th இயற்கணிதத்தில் α² + β² வரும்போது உங்களுக்கு படித்து சொன்னது தான். அது ஸ்கொயர் வந்துச்சுனாவே இதை மறந்துடுங்க, ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுனாவே டக்குன்னு தூக்கி என்ன பண்ணுங்கள், அந்த பக்கம் தூக்கிட்டு போய் -2abன்னு போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கேயும் a + b த ஹோல் ஸ்கொயர். ஏவுக்கு பதிலாக இது ப்ளஸ் பிக்கு பதிலாக இது த ஹோல் ஸ்கொயர். இந்த +2ab அந்த பக்கம் போச்சுன்னா நான் மாரசாமி -2ab -2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக x², பிக்கு பதிலாக 1 இந்த ப்ராக்கெட். ஓகே, ஈக்குவல் டு இப்போ x² + 1 த ஹோல் ஸ்கொயர் -1 கூட 2 பேருக்குன்னா அதுதான் கிடைக்கும், 2 இன்ட்டு x². இப்போ இது வந்து ஸ்கொயர் வடிவத்தில் வருதுன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்தையும் என்ன பண்ணி சொல்லணும், ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும். ஓகே, அப்போ 2 எப்படி ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும்? வெறும் 2 எப்போ கிடைக்கும்? √2 பெருக்குன்னா வெறும் 2 கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக √2 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா அப்போ தான் ஸ்கொயர் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ x² + 1 த ஹோல் ஸ்கொயர் -√2 இன்ட்டு x த ஹோல் ஸ்கொயர். பொதுவாக ஸ்கொயர் போடணும்னா இந்த ஹோல் ஸ்கொயர் வரணும் அப்படின்னா இந்த மதிப்பு வந்து மாறக்கூடாதுன்னா என்ன பண்ணோம், √2 இன்ட்டு x த ஹோல் ஸ்கொயர். ஓகே செல்லம், ஈக்குவல் டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் மறந்துடுங்க, x² + 1 2 உறுப்பாக இருக்குது -√2 இன்ட்டு x. ஒரு முறை மைனஸ் போட்டாச்சு, 2 முறை பெருக்கணும். ஸோ x² + 1 ஒரு முறை மைனஸ் போட்டாச்சு, இன்னொரு முறை என்ன போடணும் சாமி, ப்ளஸ் √2 இன்ட்டு எக்ஸ். என்ன இது a² - b² ஃபார்முலா. a - b இன்ட்டு a + b 2 முறை போட்டிருக்காங்க. ஸோ ஒரு முறை அப்படியே மைனஸ் போட்டுக்கணும், இன்னொரு முறை என்ன போடணும் சாமி, போட்டு ப்ளஸ் போடணும் நடுவில். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும், x² x தனி உறுப்புன்னு எழுத போகிறோம். ஸோ x² -√2 இன்ட்டு x ப்ளஸ் 1 இன்ட்டு x² ப்ளஸ் √2 இன்ட்டு x ப்ளஸ் 1. இதுதான் காரணிகள். ஸோ இதனுடைய காரணிப்படுத்துகன்னு கேட்டாங்க, காரணி கேட்கணும். காரணி என்னென்னது, இப்போ ஒரு டி வகுத்தல் முறையில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் பெருக்குனா 6, கூட்டுனா 5 வருதுன்னா 3 2 6, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் ரெண்டுமே என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். x + 3 இன்ட்டு x + 2 காரணிகள் எழுதும்போது எக்ஸோட டேர்மாக தான் அதை எழுதணும். ஓகே சாமி, தேர்ஃபோர் காரணிகள் என்னது, x² -√2 இன்ட்டு x ப்ளஸ் 1 மற்றும் x² + √2 இன்ட்டு x ப்ளஸ் 1. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா. ஹாய் செல்லம் வணக்கம். 2வது கணக்கு 2.7ல் 3 × x³ + 8 × x² + 8 × x + a என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு காரணி x² + x + 1 எனில் a-இன் மதிப்பை காண்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாவே நம்ம எக்ஸனுடைய மதிப்பு கொடுத்தா ஒரு காரணி ஒரு மூலம் அப்படின்னு சொன்னால் இது ஈக்குவல் டு 0. எது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக ஒரு மதிப்பு போட்டு கொடுத்துருப்பாங்களா, அதை இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏனுடைய மதிப்பு கிடச்சிடும். நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக கொடுக்கல, இதுவே ஒரு இருபடி சமன்பாட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த கோவையை இந்த கோவையால் வகுக்க வேண்டும். ஓகேவா, வகுத்துட்டு மீதி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். 10th நீங்கள் ஒரு முழு வர்க்கம் எனில் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. வர்க்கமூலம் கணக்கு ஞாபகம் இருக்கா? முழு வர்க்கம் எனில்னா அது மீதி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் ஒரு காரணி எனில் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு மதிப்புங்க போடணும், வகுக்கணும். இல்லை இதால் வகுத்தோம்னா அது ஈக்குவல் டு 0, மீதி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ இங்கே x ன் அடுக்கு 3 இருக்குது, இங்கே கெழு வந்து 3 இருக்குது. x ன் அடுக்கு 3 அங்கே இருக்கிறது x ன் அடுக்கு 2 தான், 1 குறையுது. ஸோ x ன் அடுக்கு 1. இங்கே 3 இருக்கிறதுனால 1 தான் அங்கே இருக்குது, 1 3 3. இதை பெருக்கி போட்டாச்சு, இங்கே பெருக்கி போடுங்க, ப்ளஸ் தான் வரும்.
முன்னாடி ஒன்றுக்குதுன்னு அர்த்தம். ஒரு 3 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. ஓகே, இப்போ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். கேன்சல் கொடுத்துடாமா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், குறிய மாற்றணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஸோ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் ப்ளஸ் 5. எத்தனை முறை எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலும் ஒரே முறை. ஏன், இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ். யாரை இறக்கணும் சாமி, ப்ளஸ் ஏவை ஒரு உறுப்பை இறக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, விட்டுருங்க. யார், 5. ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 5. இப்போ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலுக்கு சுருக்கம் அப்படின்னு சொன்னால் மீதி என்ன வரணும், 0ன்னு வரணும். ஏன், ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க அவங்க, ஒரு காரணி எண்ணில் சொல்லிட்டாங்க. ஒரு காரணி எண்ணில் இதால் வகுக்கும் போது மீதி என்ன வந்துடணும், 0ன்னு வந்துடணும். ஸோ உங்கள் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, ஏவுக்கு பதிலாக ப்ளஸ் 5. ஒருவேளை குறி மாறிச்சுன்னா -5ன்னு போடணும். மகா இங்கே வந்து நம்ம குறி மாற்றவே இல்லையே, தேவையே இல்லை அது. ஏன்னா அவங்களே ஒரு காரண எண்ணில் கொடுத்துட்டாங்க. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.